Hi friends, IPL 2025 match number 25 CSK vs KK. அந்த மேட்ச் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சேப்பாக்கில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ 7:30 PM மேட்ச் எப்பயும் போல் 11th ஏப்ரல் டேட்டு. ஸோ இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் வந்துட்டுருக்கும். நான் இன்னுமே இந்த ஆடியோன்றது ரேடியோ சவுண்டு இன்னும் ஆஃப் பண்ணலை. ஸோ கொஞ்சம் இந்த வீடியோவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆஃப் பண்ணிடுவாங்க, நாளைக்கு நம்ம தெளிவாக வீடியோ வந்து கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட்டில் வந்து டீநைஸ் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஸோ ரொம்பலாம் இரிட்டேட்டிங்காலாம் இருக்காது கண்டிப்பாக. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் இந்த ரேடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தனால ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆஃப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தனால என்னன்னா, ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஐபிஎல் விட்டு ரூல் அவுட் ஆகிட்டார் டோர்னமெண்ட்டுக்கு இன்ஜுரினால. ஸோ MS தோனி தான் சிஎஸ்கேவை இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐபிஎல் லீட் பண்ண போகிறாரு. ஸோ அது முக்கியமான விஷயம். நாளைக்கு மேட்ச்சில் வந்து ருத்ராஜ் கேக்வாட் இல்லை, கேப்டனும் இல்லை, அஸ் அ பிளேயராகவும் இல்லை. அவர் டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டார், ரூல்ட் அவுட்டு. ஸோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நல்ல வேலை வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ரீசன்றது கிடச்சிச்சு. ஸோ நம்ம கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். 143 மேட்ச்சில் 150+ ஸ்கோர் ஆவரேஜ் ஸ்கோரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் 74 டைமும், செகண்ட் பேட்டிங் 67 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ். பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பிளாக் சைல் யூஸ் பண்ணாங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெட் சைலுக்கு மாற்றி விட்டாங்க. ஸ்டில் ரெட் சைல் மாற்றினாலுமே பிச் கண்டிஷன்றது பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. சேப்பாக்ஸ் நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. என்ன பிச்சு அன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். அதில் வந்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டீம்ன்றதை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 54 மேட்ச்சில் பிலோ 150யும், 42 மேட்ச்சில் 169 வரைக்கும், 24 மேட்ச்சில் 189 வரைக்கும், 24 மேட்ச்சில் 190+ போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170+ எதிர்பார்க்கலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ சிஎஸ்கே ரொம்பவுமே ஒரு புவர் ஃபார்மில் இருக்காங்க. கேகேஆர் வின்னு லாஸுன்ற மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே கம்பேர் பண்ணுறப்ப கேகேஆர் ஒரு ஸ்ட்ராங் டீம் தான். ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு பதிலாக யார் உள்ளே ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் திருப்பதி இல்லை தீபக் கூட யாராச்சும் தான் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதிசயமாக ஏதாச்சும் ஒரு பின்னாடி பேக்கில் இருக்க யங்ஸ்டர்ஸ் யாராவது உள்ளே இறக்குறாங்களான்றதும் தெரியல. அது மேட்ச் அப்போ தான் லைனப் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் யாரை இறக்குறாங்கன்றதை. ஸோ நம்ம பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 143 மேட்ச்சில் இந்த கிரவுண்டில் 393 பேசர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. 393 விக்கெட்ஸ் வந்து பேசர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து 237 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் எல்லா மேட்சுமே சொல்லிட்டு இருக்க மாதிரி ஏர்லேயராகவும் டெத்துலையும் பேசர்ஸ் விக்கெட் பவுலிங் போகிறனால அவங்களுக்கு தான் விக்கெட் எந்த பிச்சாக இருந்தாலும் விக்கெட் அதிகமாக உள்ளதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சுனா பவர் பிளேலே ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேப்பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் பவர் பிளே யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அஸ்வின் பவர் பிளேயில் ரொம்பவுமே ஒரு எக்ஸ்பென்சிவாக தான் போகிறாரு. அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கிறாரு. நான் MS தோனியுமே அஸ்வினை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது பவர் பிளேயில். ஸோ அவங்க பழைய காம்பினேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் சூப்பராக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துங்க. அதுக்கப்புறம் ப்ராபல் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் கிடையாது. ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ருத்ராஜ் கேக்வாட் ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். MS தோனி தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாருன்னு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் பார்த்துட்டு வந்து வீடியோ பேசுகிறேன். நான் வெயிட் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ நீங்கள் ருத்ராஜ் கேக்வாட்டை கன்சிடர் பண்ண வேணாம் அந்த மேட்ச்க்கு. ஸோ ராகுல் திருப்பதி அப்போ பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் டெவான் கான்வேயும் தான் ஓப்பனிங் வருவாங்க. 1 டவுனில் ராகுல் திருப்பதி இல்லை தீபக் கூட எகெயின் சான்ஸ் தராங்களா, இல்லை ஏதாவது ஒரு யங்ஸ்டர் உள்ளே இறக்குறாங்களான்றதை நம்ம லைனை பண்ண போகிற தான் பார்த்துக்கலாம். ஸோ ருத்ராஜ் கேக்வாட் கிடையாது அப்படின்றப்ப ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, விஜய் சங்கர், இங்கே ராகுல் திருப்பதி இல்லை தீபக் கூட, சிவம் தூபே, MS தோனி, ஜடேஜா, அஸ்வின், பத்திரானா, கலில் அகமது, நூர் அகமது. நீங்கள் பவுலிங்கை மாற்றவே தேவையில்லை சிஎஸ்கே. ஏன்னா சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காங்க. பவுலிங் யூனிட் ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்க 3 பேருமே செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. முகேஷ் சௌத்ரி கொஞ்சம் சொதப்பினாலும், 12th பிளேயர் முகேஷ் சௌத்ரி அவர் கொஞ்சம் சொதப்பினாலும் இவங்க 3 பேரும் அவங்களோட பங்களிப்பை சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜடேஜாவும் அஸ்வினும் பெரிய அளவில் விக்கெட் எடுக்க முடியல. போன மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போய் அஸ்வின் வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ்ன்றதை எடுத்தார். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பிரியன்ஸ் ஆர்யா வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணி 100 அடிச்சிட்டாரு. ஸோ ப்ராபபிள் பிளேயிங் ஒன்று கேகேஆரில் பார்த்தீங்கன்னா குயிடிக்காக்கு நிறைய அதே பிளேயினோட தான் வருவாங்க. ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், அங்கீஷ் ரகுவன்சி வந்து இம்பாக்ட் பிளேயரு. இவருக்கு பதிலாக வைபவ் அரோரா உள்ளே வருவார். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன் இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் இருக்கும். 12th பிளேயர் வைபவ் அரோரா. ஸோ வைபவ் அரோராவுக்கு சிஎஸ்கே கூட நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. நம்ம அதை பற்றியும் பார்த்துடலாம். ஸோ வேறு ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப் 1 பிளேயர் ஃபேண்டசி. இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர் செட்டு, பவுலர் செட்டுன்னு சொல்லிட்டு 2 செட்டு கொடுத்துருவாங்க. மேட்ச்சுக்கு மேட்ச் 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு எந்த பிளேயருக்கு ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற பார்த்து பிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குயிடிக்காக்கு இந்த மேட்ச் சுத்தமாக ஸ்டாட்ஸ்ன்றதே கிடையாது. அப்படின்றப்போ ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அப்போ டெவான் கான்வேக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அப்போ நீங்கள் ருத்ராஜ் கேக்வாட் கூட டெவான் கான்வேவை சூஸ் பண்ணி நீங்கள் பிளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கான்டாக்ட் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் டெவான் கான்வே சூஸ் பண்ணி பிளேன்றதே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட் பிளேயராகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாட்ஸ் வைஸ் போய் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறது சூப்பராக ப்ராஃபிட்ன்றதை பார்க்கலாம். அதேமாதிரி டியோ ப்ரோ இருக்குது. அதில் 2 பேரை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை சூஸ் பண்ணலாம். ஒரு பிளேயர் வந்து
மேலே பேட்ஸ்மேன்ஸும் ஒவ்வொரு டீமில் வந்து இப்போ நான் டெவன் கான்வேயும் பத்திரானாவும் இல்லை கலீல் அகமது சூஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்பரன்ஸ் வந்து குவிண்டன் டிகாக், ஹர்ஷத் ராணா அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸோ இந்த 2 பிளேயர் ஃபேண்டசியுமே நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். ருபேரா ஃபேண்டசி ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ஒரு சூப்பரான ஐடியா இது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க, நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நம்மளே கொடுத்துருவோம் டியூப்புக்கு, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கலாம். ஹை டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர்ன்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேட்கறத ஃபஸ்ட்டு இருந்தார். வென்யூ ஹெட் டு ஹெட்லேயும் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருந்தார், பட் ரூல்ட் அவுட் ஆஃப் த IPL. ஸோ அவர் வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நூர் அகமது ஜெயப்பாக்கில் சூப்பராக விக்கெட்ன்றது எடுத்து வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயுமே 2 மேட்ச்சில் 4 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. ஸோ ரசல் வந்து CSK கூட சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு, செம்மையாக இருக்குது. ஹெட் டு ஹெட்டும் சரி, வென்யூவும் சரி. ஏன்னா இது ஒரு பிளாக் சைட் பிச் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பின்னர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால இந்த கட்டர்ஸ், ஸ்லோவர் ஒன்ஸ் போடக்கூடிய ஒரு மீடியம் பேசர்ஸ்க்கு வந்து சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால ரசல் மாறி வேரியேஷன்ஸ் மாற்றி போகிறனால விக்கெட் வந்து அதிகமாக எடுத்திருக்காரு. ஸோ ரசலுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் இந்த மேட்ச். ஸோ ரசல் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேபி எகைன் வந்து KKR வந்து ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டாங்க எல்லாருமே. நிறையா பேட்டிங் லைன் அதிகமாக இருக்குது, ரசலுக்கு சான்ஸ்ன்றது பேட்டிங்கில் கம்மியாக தான் கிடைக்குது. பட் பவுலிங்கில் யூஸ் பண்ணாங்க, ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் நான் சொல்லியிருந்தேன், அக்ஷர் பட்டேல் ஃபுல் ஓவர் போடுவார் RCB vs DCன்னு. ஸோ பவர் பிளேலே 2 ஓவர் போட்டார். இப்போதைக்கு இந்த மேட்ச் போயிட்டுருக்கு. இப்போது ஃபுல் ஓவர் போட்டுருவார் அக்ஷர் பட்டேல். அதே மாதிரி ரசலையும் ரஹானே ஃபுல் ஓவர் யூஸ் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, CSK கூட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் நல்லாவே வச்சிருக்காரு. அதே மாதிரி வென்யூவில் விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக வச்சிருக்காரு. வென்யூவில் வந்து 7 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 10 விக்கெட் எவ்வளோ எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் ஆவரேஜுமே வென்யூவில் இருக்குது. பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் வென்யூ ரெண்டுமே சூப்பராக வச்சிருக்காரு, 35+. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. MS தோனிக்கு நிறையா மேட்ச் IPL ஆரம்பிச்சிலேருந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டீம் எடுத்தாலும் ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் 35-40+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ எகைன் வீக்காக இருக்குது CSK பேட்டிங். எகைன் MS தோனி வேமா பேட்டிங் வந்துடுவார் அப்படின்னா நீங்கள் MS தோனியை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பிக்காக, லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். இப்போ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரெயின்றதை பண்ணிக்கலாம். டெவான் கான்வே சூப்பராக ஆடிட்டு இருக்காரு, சம்மர் ஸ்டாட்ஸ்ன்றது வென்யூவில் ஹெட் டு ஹெட்லையும் ஒரு டீசென்ட் ஆவரேஜ்ன்றதை வச்சிருக்காரு. அதேமாதிரி நோட் பண்ணிக்கங்க. ரச்சின் ரவிதானுக்கும் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ CSK பிளேயர் நீங்கள் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் ஹை ஸ்டாட்ஸில். ஏன்னா வென்யூ வந்து ஹோம் CSKக்கு. ஸோ இப்போ ருத்ராஜ் கேக்வாட் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது, அதுக்கப்புறம் MS தோனி, கான்வே, ரச்சின் ரவீந்திரா, கலீல் அகமது, சிவம் தூபே இவங்க மட்டும்தான் இருக்காங்க ஒரு நல்ல குட் ஸ்டாட்ஸ் வச்சு. ஸோ ரசல் இதெல்லாம் டாப்பில் இருக்கார் KKR பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி சுனில் நரேனுக்கு விக்கெட்ன்றது நல்லா எடுத்திருக்காரு இந்த வென்யூவில். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ஃபேவரபுளாக இருக்கனால ரன் ஆவரேஜ்ன்றது இல்லை. நான் அதேமாதிரி நோட் பண்ணிடுறேன். ரன்னு ரொம்ப ஹெட் டு ஹெட் சரி, வென்யூவில் சரி ரொம்ப புவராக இருக்குது. எகைன் கலீல் அகமதுக்கு ஓப்பனிங்கில் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்ன்றது எதுவுமே இல்லை, பட் LHG KKR ப்ளே பண்ணப்போ பயங்கரமான பேட்டிங் பிச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 30 ரன்ன்றது ஹிட் பண்ணிட்டாரு, வேமாவே ஹிட் பண்ணனால பாயிண்ட்ஸ்ன்றது எடுத்துட்டாரு. இல்லை இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது இன்சியலாக சீமன் ஸ்விங் கொஞ்சம் இருக்கும், அப்படின்றப்ப நிறைய டக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸுமே அதிகமாக இருக்குது. பட் பவுலிங் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. 4 ஓவர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய, ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் போகிறார். அப்போ 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் நிறைய இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலராக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸ்டாட்ஸ் வைஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைபவ் ஓவராமே ஹெட் டு ஹெட் வென்யூலையும் விக்கெட் ஆவரேஜ்ன்றது 1 விக்கெட் 2 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. CSK கூடயுமே விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் அதாவது 1 விக்கெட் 10 இன்னிங்ஸில் 10 விக்கெட் 11 விக்கெட் அந்த மாதிரியும், வென்யூலையும் 10 இன்னிங்ஸில் 10 விக்கெட் 11 விக்கெட் அந்த மாதிரி வந்து வச்சிருக்காரு. ஈக்குவலாக ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. வைபவ் ஓவராக நீங்கள் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். கண்டிப்பாக நீங்கள் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவருமே இந்த வென்யூவில் ரொம்ப ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. பட் ஸ்பின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ வருண் சக்கரவர்த்தி அதிக ஸ்டாட்ஸ் இருக்குது. அப்போ அதுவுமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணிக்கலாம். போன மேட்ச் வேறு ஃப்ளாப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான பேட்டிங் பிச்சை கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்போ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோரிங் பிச்சு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் மாற்றி தான் கொடுக்குறாங்க பிச்சுன்றதை. IPL பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் மாற்றிடுறாங்க. பிச்சை யூஸ் பண்ணுற பிச்சை ரெட் சாயில். சேப்பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிளாக் சாயில் யூஸ் பண்ணாங்க, போன மேட்ச் ரெட் சாயில். ஸோ எகெயின் பிளாக் சாயிலுக்கு வராங்களா இல்லை ரெட் சாயில் யூஸ் பண்ணுறாங்களான்றது தெரியல. ஸோ ரிங்கு சிங்குமே ஒரு நல்ல டீசன்ட் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. CSK கூட. அங்கிஷ் ரகுவன்சி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளாண்டுருக்காரு ஹெட் டு ஹெட்டில், வென்னியில் ஒரு மேட்ச் விளாண்டுருக்காரு, 25 வச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜ்ன்றது அப்போ இவருக்கு வந்து செகண்டரி ஸ்டாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளாட்றப்ப அவர் நல்லாவே ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் அவ்வளோ அடிக்கல. அவ்வளோ நல்ல பேட்டிங் பிச்சில் LHG கூட அவுட் ஆகிட்டார் செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ. ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக கண்டிப்பாக ஹிட் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி தான் 50 ரன் அடிச்சிருந்தார். ஸோ எகெயின் அங்கிஷ் ரகுவன்சி வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் ஆயிடுவார். அப்படின்றப்ப நீங்கள் லோ பர்சன்டேஜ் நல்ல ஒரு பிக்காக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ நீங்கள் செகண்டரி ஸ்டாட்ஸும் நம்ம பார்த்துடலாம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே ஈக்குவலாக கிட்டத்தட்ட வந்துட்டார். ஒரு 6-7 ரன் தான் வந்து இப்போ ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. செகண்ட் பேட்டிங்லேயும் 6-7 ரன் தான் கம்மியாக வச்சிருக்காரு. ஸோ நான் அதையுமே சொல்லிடுறேன்.
போன மேட்ச் சேசிங்கில் கொஞ்சம் அடிச்சார், ஸ்ட்ரகிள் பண்ணார். பட் கேச்சஸ்லாம் வேறு ட்ராப் ஆச்சு. பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நான் போத் டீம்ஸ் 2 டீமுமே கேட்ச்ன்றது பயங்கரமாக ட்ராப் பண்ணாங்க. ஸோ நிறையா மாறிச்சு. ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட் எடுக்கிறது போச்சு. ஸோ நிறையா நடந்துச்சு. ஸோ நம்ம அதை பற்றி பேச வேணாம். நான் சொல்லிடுறேன், எகெயின் வந்து ஒரு 6-7 ரன் தான் கம்மியாக இருக்குது செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ. ஸோ நூர் அகமது எல்லா மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்போ சூப்பர் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதையும் நோட் பண்ணிங்க. ரசல் அண்ட் பவுலிங்கில் இருக்கட்டும் பேட்டிங்கில் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்போ தான் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சிருக்காரு. அதையுமே நோட் பண்ணிக்கங்க. அங்கீஷ் ரங்கை வச்சு சொல்லவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு பேட்டிங்லாம் இருக்கிறது எக்கச்சக்கமான ஆவரேஜ்ன்றது இருக்குது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 30 ஆவரேஜும், செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 19 ஆவரேஜும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா அங்கீஷ் ரங்கை வச்சு ஸ்டாட்ஸுமே இருக்குது கொஞ்சம். ஸோ நோட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் பிளேயர்ஸின் செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் கம்பேர் பண்ணுறப்ப சேசிங் பிளேயராக தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 50+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. டேவிட் மில்லர் மாதிரியே ஒரு ரிங்கு சிங்க்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ஆவரேஜ்ன்றது கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குயிடிக்காக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ நிறையா டைம் டக் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போன மேட்ச் சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன், டக் அவுட் ஆகிட்டார். அவ்வளோ பெரிய நல்ல பேட்டிங் பிச்சிலையுமே ஆகாஷ்தீப் எல்எஸ்ஜியுமே அவ்வளோ பெரிய பவுலிங் அட்டாக்ன்றது இல்லை. திக்வேஷ் ரதி மட்டும்தான் மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் ஆகாஷ்தீப்புக்குமே எல்பி ஆகி அவுட் ஆகிட்டார் குயிடிக்காக்கு. ஸோ ஸ்டாட்ஸ் வந்து சுத்தமாகவே இல்லை. அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் அதே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நான் சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா GT அவருமே டக் அவுட் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்டாட்ஸ்ன்றது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஒரு மேட்ச்சில் 60-70% ஸ்டாட்ஸ்ன்றது ஒர்க் ஆகும். மிச்சம் ஒரு 30% லக்கு இல்லை ஃப்ளூக்கில் போகலாம், இல்லை மேட்ச் அந்த டைமில் எப்படி போதோ அந்த மாதிரி போகலாம். ஸோ வருண் சக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பவுலிங்கில் அதிகமாக விக்கெட்ன்றதை வச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து நீ செகண்ட் பவுலிங் போகிறப்போ ஈஸியாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். அந்த பிச்சு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டாட்ஸ்ன்றது வென்யூவில் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது தான் வச்சிருக்காரு. நான் அதையுமே சொல்லிடுறேன். ரச்சின் ரவீந்திரா ஒரு சேசிங் பிளேயர் தான். சேசிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆவரேஜும், ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப வெறும் 15 ஆவரேஜும் தான் வச்சிருக்காரு. அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயருமே வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கில் தான் அதிக ஆவரேஜ் வச்சிருக்காரு. 50+ ஆவரேஜும், ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 30+ ஆவரேஜ் மட்டும் தான் வச்சிருக்காரு. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இதே செகண்டரி ஸ்டாட்ஸ் தான். இப்போ நீங்கள் வெங்கடேஷ் ஐயர் இந்த மேட்ச் நான் கேப்டனாக ட்ரை பண்ண போகிறேன் எனக்கு தோணுது அப்படின்னா உங்களுக்கு நான் செகண்டரி ஸ்டாட்ஸ் எடுத்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வெங்கடேஷ் ஐயர் சேசிங் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லைன்னா ஆவரேஜ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இந்த செகண்டரி ஸ்டாட்சியுமே யூஸ் பண்ணிக்கலாம். மேட்ச் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ பேட்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஐபிஎல்ல ஓப்பனர் வரக்கூடிய ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு ஏதாவது ஒரு விக்கெட்டாவது பேசுறது வந்து எடுத்துடுறாங்க ஏர்லியராக சீமன்ஸ் விங் இருக்கனால. அப்படின்றப்போ இவங்க குயிடிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. இந்த மேட்சுமே சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு பவுலிங் ஸ்டாட்ஸ் மட்டும்தான் இருக்குன்றப்போ எகெயின் கலீல் அஹ்மத் மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. எகெயின் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. முகேஷ் சௌத்ரி கூட விழுகாது. கலீல் அஹ்மத் ஒரு விக்கெட் டேக்கராக இருக்கார் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ குயிடிக்காவுக்கு நிறைய எகெயின் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் அவர் லெஃப்ட் ஆர்மு இவங்களும் லெஃப்ட் ஆர்மு ஸோ விக்கெட் விழுகாதுன்னு. பட் எப்படியா இருந்தாலுமே ஸ்விங்குன்றது ஆச்சுன்னா விக்கெட் விழுகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நரேன் வந்து ஒரு குட் பேஸ் பவுலிங் ஸ்விங் அண்ட் சீம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டக் அவுட் ஆயிடுவார். அதே மாதிரி குயிடிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, ஏன்னா ஹை ஸ்டார் பிளேயரு ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்குனால நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கை ப்ளே பண்ணுறப்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப சேசிங் பண்ணுறப்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் ட்ராப்ன்றது பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸுமே இல்லை சுத்தமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஹானே அந்த கேகேஆர் வென்யூவில் கொல்கட்டாவில் மட்டும்தான் சூப்பராக ஸ்டாட்ஸ்ன்றது ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அது வெளியில் வந்து ஆடின ஒரு மேட்ச்சில் வந்து அவ்வளோ ஸ்கோருன்றது பண்ணலை. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் டீசென்ட் ஃபார்மில் இருக்கார். 2 மேட்சை சூப்பராக ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல பேட்டிங் வச்சு சேசிங்கு. ஸோ எங்கள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை கொஞ்சம் மேக்ஸிமம் பிக் பண்ண பாருங்கள். ஏன்னா ஏர்லியராக விக்கெட் விழுந்துச்சுன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் கொஞ்சம் அதிக ரன்கள்ன்றது போகிறாங்க. ஸோ 1 டவுனாக இருக்கட்டும், 2 டவுனாக இருக்கட்டும், 3 டவுனாக இருக்கட்டும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கீஷ் ரவீந்திரா நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ஒரு நல்ல லோ பொசிஷன் பிக்காக இருக்கலாம்னா ஒரு மேட்ச் விளாண்டுருக்காரு. அது 25 ரன் அடிச்சிருக்காரு சிசி கூட. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கீஷ் ரவீந்திரா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அஷ்ரித் ராணாக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு விக்கெட் ஸ்டாட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. ரசல் வந்து சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்காரு. ஸோ நீங்கள் ரசலையுமே ட்ரை பண்ணா பண்ணிக்கலாம் கேப்டன் வைஸியாக. ஏன்னா அவர் இன்னுமே ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்கல. கேப்டன் வைஸியாக வர அளவுக்கு ஒரு ட்ரீம் டீம் கேப்டன் வைஸியாக வர அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, ஸோ இவங்களில் போன மேட்ச் சூப்பராக ஆடிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் கூட. ஸோ ஏர்லியராக பஞ்சாப் கிங்ஸ் விக்கெட் விட்டாலும் சேசிங்கில் இவங்க விக்கெட்டுன்றதை ட்ராப் பண்ணலை. இவங்க பவுலிங் அட்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய அபிலிட்டி இல்லை. பட் 12th பிளேயர் வைபவ் அரோரா ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஸ்வீம் அண்ட் ஸ்விங் சூப்பராக பண்ணுறாரு. அவர் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இவங்க 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன்ஸு. ஸோ விக்கெட் விழுகிறதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்குது. சேப்பாக்கில் இனிஷியலாக ஸ்விங்குன்றது ஆகும். ஸோ பழைய மேட்சஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் மேட்சஸில்.
அப்படின்றப்ப ஓப்பனிங் வரக்கூடிய பேட்ஸ்மேனு கொஞ்சம் ட்ரபுள்ன்றது இருக்குது. ரச்சின் ரவீந்திரா வந்து சேசிங் பிளேயர். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா வைபவ் ஓவரா அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. பட் டெவான் கான்வே ஹெட் டு ஹெட் வெனிலே சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. அவர் வந்து எகெயின் லாங் இன்னிங்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டெவான் கான்வேவோ போன மேட்ச் வந்து ரிட்டையர் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் ரியாக்ஷன் பண்ண மாதிரி இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன். அது எப்படின்னு தெரியல. பட் இந்த மேட்ச் எகைன் ஒரு ஹிட் பண்ணி லாங் இன்னிங்ஸ் போகிறது தான் பார்ப்பார். ஸோ இங்கே பிளேயர் யார் வராங்கன்றது நமக்கு தெரியல. ஸோ விஜய் சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆங்கர் ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு. பாலுக்கு பால் ரன் அடிக்கிற அதுக்கப்புறம் ஏற்றிட்டு போகிறாரு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுறாரு. நீங்கள் வந்து விஜய் சங்கரை பிக் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ் இந்த பெரிய லெவலில் ஒரு 20 ஆவரேஜும் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் அடிச்சுனா அது கொஞ்சம் கூடி இருக்கும். ஸோ சிவம் டூபே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். 6-7 ரன் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸுமே இந்த வென்யூவில் சூப்பராக வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸுமே டீசெண்டாக இருக்குது. ஸோ சிவம் டூபே ஃபார்ம்லையும் இருக்கார். கொஞ்சம் ஹிட் பண்ணியிருக்காரு லாஸ்ட் 2 மேட்ச்சில். ஸோ நோட் பண்ணிங்க. எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப்பில் வராங்க. ஸோ சிஎஸ்கே வேறு ரூபத்தில் வேணால் வரலாம். மேபி கேப்டன்ஷிப் மாறுறதுனால நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ ஆர்சிபி ரஜத் படிதார் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கேக்கு வந்து எம்எஸ் தோனி வந்ததுக்கப்புறம் எகெயின் நல்லா வரலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. அப்படின்றப்போ எம்எஸ் தோனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா எகெயின் வீக்காக தான் இருந்தாங்க. எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப் பண்ணாலும் பிளேயர்ஸ் வந்து ஃபார்மில் இல்லை, வீக்காக தான் இருக்காங்க. விக்கெட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா எம்எஸ் தோனியை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா எதுவுமே இல்லை. அஸ்வினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது வந்து ஹோம் மேட்ச் அவருக்குமே. ஸோ அதனால் பத்திரானா, கலீல் அகமது, நூர் அகமது எல்லாருமே சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 3 பவுலர்ஸையும் மிஸ் பண்ணாமல் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லாத காரணத்தினால் இங்கே வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பேரை நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரானா. ஸோ சிஎஸ்கேல அதிக பிளேயர்ஸ் இருந்தனால நான் பத்திரானா வந்து இந்த இமேஜில் பிளேஸ் பண்ணாமல் கேகேஆர் பிளேயர்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாதனால நீங்கள் அந்த இடத்துல வந்து பத்திரானாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு மேட்ச் தான் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 2 மேட்ச்சில் ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பத்திரானாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் வென்யூவில் 11 மேட்ச்சில் 18 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு பத்திரானா. ஸோ பத்திரானாவுமே நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதில் அந்த இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மறந்துடாதீங்க, நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் பத்திரானாவுமே விக்கெட்ஸ்ன்றது எடுத்துகிட்டு தான் இருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். ஜிஎல் டெமோ டீம்ஸ் நான் லோ பர்சன்டேஜ் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை மறந்துட்டேன். லோ பர்சன்டேஜ் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே கொஞ்சம் ஆவரேஜ் 40-50% தான் இருப்பார். நீங்கள் சிவம் டூபே கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப்பில் கொஞ்சம் பிளேயர்ஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லா ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸோ லோ பர்சன்டேஜ் சிவம் டூபே நீங்கள் பிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இதில் யாருமே பெரிய லோ பர்சன்டேஜ் பிளேயராக வரமாட்டாங்க, பிக்காக வரமாட்டாங்க. அப்படின்றப்போ கேகேஆரில் பார்த்தீங்கன்னா அங்கிஷ் ரகுவன்சி ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம். ரிங்கு சிங்க்கு ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரசல் இப்போ வந்து யூனிவர்சல் கேப்டன்லாம் கிடையாது ரசல் இப்போ. ஸோ அவர் பாயிண்ட்ஸ் எடுக்காத காரணத்தினால அவர் கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணுறதுல நிறைய தான் ட்ரை பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் இந்த மேட்ச்சில் வந்து ரசலில் கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணலாம். சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்காரு. ஸோ லோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி அங்கிஷ் ரகுவன்சியை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இவங்க 2 பேரும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. வைபவ் ஒராராவுமே ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது சிஎஸ்கே கூட. ஸோ கேகேஆரில் 3 லோ பர்சன்டேஜ் பிக்ஸ். ஸோ ரிங்கு சிங்கு, வைபவ் ஒராரா, அங்கிஷ் ரகுவன்சி இவங்க 3 பேருமே நோட் பண்ணிங்க லோ பர்சன்டேஜ் பிக்காக. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சிவம் டூபே ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ இதுதான் நம்மளோட லோ பர்சன்டேஜ் பிக்ஸு. ஸோ இது ஸ்டாட்ஸ் படி நான் ஸ்மால் லீக் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறீங்கன்னா 10% பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, 5% பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. 11வது பிளேயரை ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ஹை ஸ்டாட்ஸ் இருக்கவங்கள ஸ்டாட்ஸ் பார்த்து பிக் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ரீசன் இருக்குது, நம்ம நம்பிக்கையாக போவோம், நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்டாட்ஸ் வைஸ் தான் போயிருக்கோம், அது ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ 11வது பிளேயரை நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸ் ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயரை பிக் பண்ணுங்கள். கேப்டனை சேஃபாக போடுங்க. வைஸ் கேப்டன் வந்து கேப்டன் வைஸ் இப்போ நிறைய ஷார்ப் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வேப்டூலிஸ், விராட் கோலி, கேஎல் ராகுல் நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மாற்றி தான் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ யாருக்கு ஹை ஸ்டாட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பார்த்து பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு பார்க்க முடியாது. ஏன்னா கேஎல் ராகுலையுமே ஒய்ஸியாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, கேப்டனை ட்ரை பண்ணியிருப்பாங்க, வேப்டூலிஸுமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்போ ஸ்டாட்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அதிகமாக இருக்குன்னு பார்த்து அவங்க 2 பேருமே கேப்டன் ஒய்ஸியாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மேட்ச்சில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மேட்ச்சில் ஸோ நீங்கள் நிறைய எனக்கு ஸ்டாட்ஸ் இல்லை நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்றப்போ நீங்கள் ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிக் பண்ணி பாருங்கள், சூப்பராக கிளிக் ஆகும். ஃபஸ்ட் டீம்ன்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் நான் காமிச்ச ஹை ஸ்டாட்ஸ் லோ ஸ்டாட் ஆர்டரில் யாருக்கு ஸ்டாட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாட்ஸ் வைஸ் டீம்ன்றதை எடுத்திருக்கேன். ஸோ டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, ரிங்கு சிங், அங்கிஷ் ரகுவன்சி, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல். சுனில் நரேனுக்கு எகைன் சொல்லிடுறேன் பவுலிங் ஸ்டாட்ஸ் தான். வருண் சக்கரவர்த்தி, பத்திரானா, நூர் அகமது, கலீல் அகமது. ஸோ 3 பேருமே சூப்பராக பவுலிங் போட்டுருக்காங்க. சிஎஸ்கேவோட பவுலிங் யூனிட்டை முகேஷ் சௌத்ரியை தவிர்த்து இவங்க 3 பேர்த்தையும் குறை சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே, வைஸ் கேப்டன் நூர் அகமது. ஸோ ஸ்டாட் சைஸ் போட்டிருக்கேன். செகண்ட் டீம் அப்படி இல்லை, கொஞ்சம் வேரி பண்ணியிருக்கேன். ஸோ குயிட்டிக்காக 2-3 மேட்சாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அவரை வந்து ரிஸ்கியாக ட்ரை பண்ணலாம். ஸோ டெவான் கான்வே, வெங்கடேஷ் ஐயர்,
ரவீந்திரா ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஹானே, ஜடேஜா, ரசலு, வருண் சக்கரவர்த்தி, பத்திரானா, நூர் அகமது, கலீல் அகமது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்டாட்ஸ் தான். ஆண்ட்ரே ரசலுக்கு ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ஃப்ளாப் ஆகிட்டாங்க, யாராலும் விக்கெட் எடுக்க முடியல அப்படின்றப்போ ஆண்ட்ரே ரசல் வந்து விக்கெட் எடுப்பார், இல்லை பேட்டிங்கில் வந்து ரன் ஸ்கோர் பண்ணி எடுத்திருக்கேன். அதேமாதிரி ரவீந்திரா ஒய்சியா போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் ஒரோராவை நான் எடுக்கலை. இந்த டீமில் ஸ்டாட்ஸ் வைஸ் எடுத்துருக்கணும் அவரை, பட் நான் வந்து எடுக்கல. வைபவ் ஒரோரா மறுபடியும் சொல்லிடுறேன், நல்லா லோ பர்சன்ட் பிக்காக இருப்பார். ஸோ ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். அங்கிஷ் ரகுவன்சியும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எதுனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து எல்லா டவுட்டையுமே கிளியர்ன்றதை பண்ணிடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஐபிஎல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நேமு சேம் லோகோ வச்சு நிறைய வடக்கன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பே டீம்ஸ் தரேன்னு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க ஃப்ரீ டீம்ஸும் யூடியூப்பில் ஸ்டாட்ஸும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, 1க்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். கரெக்டாக கிளிக் பண்ணி எந்த லிங்க் இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டெலிகிராம் நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2K ஃபேண்டசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டான சேனல்ன்றது வந்துடும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தவிர ஜாயின் பண்ணிடாதீங்க, அவங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி விசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் சூப்பர்வான ஆப்பு. ஸோ எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்கும். ஆப்பும் பார்க்கவுமே ரொம்ப ஒரு சூப்பர் லுக்கிங்காக நீட்டாக இருக்கும். எல்லா ப்ராசஸுமே சூப்பராக நடக்கும். நோ ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே இல்லை. அதேமாதிரி டீம்ஸ்ன்றது கொடுத்துருவோம் டெலிகிராமில், டிஓ பிக்குமே கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒப்பீனியன் ரியல் லெவனுக்கு ஒப்பீனியன் எஸ்ஆர்னோவும் நம்ம மேட்ச் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஒப்பீனியன் நிறைய பேர் ப்ளே பண்ணுறீங்கன்னா ரியல் லெவன் யூஸ் பண்ணுங்கள். சூப்பர்வான ஆப்பு. ஸோ சேஃப் அண்ட் பெஸ்ட் ஆப்பு. டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. ஸோ அதில் லோ கமிஷனும் கூட ட்ரேடிங்க்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.